இனிய வணக்கம். இன்றைய அதிகாரம் குடிமை என்ற அதிகாரத்தை நாம் காண இருக்கிறோம். 96வது அதிகாரம். அதாவது உயர்ந்த குடியிலே இருக்கக்கூடிய மக்களின் உயர்தரமான குணங்கள் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு. இப்போ இந்த குடிமை அப்படின்னா யார் அப்படின்னு இந்த குறள் பாருங்க. முதல் குறள் 951ங்க. ஈர்ப்பிறந்தார் கண் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு என்று எழுதுகிறார். ஸோ யாரிடம் செப்பம் என்றால் நேர்மை, உண்மைத்தன்மை, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பிரைட்னஸ், இதெல்லாம் சொல்லலாம். நானும் என்றால் பெண்கள் வெட்கப்படுவது வேறு. கருமத்தால் நாணுதல் நானு திருணுதல் நல்லவை நானு பிறன்னு எழுதுவார். இது 1011வது குறள், நீங்கள் பார்க்கலாம். 102வது அதிகாரம். பெண்கள் இயற்கையாக நாணுதல் வேறு, செயல்களுக்காக நாணுதல் சான்றோர், இல்லையா? இப்போ இங்கே நானும் என்பது நாம் செய்யும் பழிபாவங்களுக்கு அஞ்சுதல். ஐயோ அதை செய்கிறோமே அப்படின்னு அந்த பழிபாவங்களுக்கு அஞ்சக்கூடிய தன்மை, நேர்மைத்தன்மை. இது ரெண்டும் ஒருங்கு என்றால் ஒருங்கே இருக்கக்கூடிய, மொத்தமாக யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் இருக்காது அப்படின்றார் வள்ளுவர். அப்போ யார்கிட்ட இருக்கும்? இந்த கேள்வி எழுதுறீங்களா? ஈர்ப்பிறந்தார் கண் அல்லது இல்லை. ஈர்ப்பிறந்தார்னா நல்ல குடி என்று எழுதுகிறார். அப்போ நல்ல குடின்னா என்ன? மேட்டுக்குடியா, இல்லை வள்ளுவர் இங்கே வேறு எதாவது சொல்கிறாரா? உயர்ந்த குடியில் பிறந்தவங்கன்னு சொல்கிறாரா? இல்லை வர்ண பாகுபாடை சொல்கிறாரா? இதெல்லாம் குழப்பிக்கவே வேண்டாம். ஏன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஈர்ப்பிறந்தார் நல்ல குடி என்று, நல்ல இல் பிறந்தார் அப்படின்னா வழி வழியாக அந்த குடும்பத்திலே அவர்கள் எப்படி, இப்போ குழந்தையாக இருந்தால் நம்ம யாரை பார்க்குறோம்? அப்பா அம்மா, சுற்றி இருப்பவர்கள், அவரிடமிருந்து ஒன்றை கற்கிறோம். அதுபோல் அந்த குடி வகை வகையாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த குடியில் அந்த குணங்கள் அங்கே மேவப்படுகின்றன, பேணப்படுகின்றன. அப்போ அந்த குடியில் வந்தவர்கள், இங்கே வர்ண பாகுபாடோ ஜாதியோ மதமோ இதெல்லாம் வள்ளுவர் சொல்லலை. ஏன்னா சில நேரங்களில் இந்த எதையாவது ஒன்று நம்ம ஆளுங்க சொருகிட்டு இதனால் தான், இந்த பொருள் தான். ஆனால் வள்ளுவம் தெளிவாக இருக்குது. நல்ல குடி என்றால் வழி வழியாக அதை அவர்கள் அதாவது ஒரு பழிபாவம் செய்யறதுக்கு, ஐயோ இது நம்மளை சார்ந்து எல்லாருக்கும் போகுமேன்னு அஞ்சக்கூடிய அந்த தன்மையும், நேர்மை, எதிலும் நேர்மை. இப்போ நம்ம அது ரொம்ப அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு இந்த நேர்மை. நேர்மை இப்போ நேர்மையாளன் யார் சொல்கிறாங்கன்றதை பொறுத்தும் இருக்குது, இல்லையா? அதனால் நேர்மை என்பது நாம் எப்போதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பாடு. நேர்மையானவர்கள் சற்றும், அதனால தான் வள்ளுவர் ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். 989 சொல்கிறார். ஊழிக்காலம் உலகம் அழிந்தாலும் சான்றோர்கள் தன் பாதையிலிருந்து அறப்பாதையிலிருந்து அறவே விலக மாட்டார்கள், பிறட மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த பண்பாடு, அந்த நேர்மைத்தன்மை, பழிகளை கண்டு பழி பாவங்களை செய்யும் அஞ்சும் தன்மை என்பது நல்ல பண்பட்ட குடி. வழியாக வரக்கூடிய அந்த குடியிலே இயல்பாக இருந்து அமையும், இயற்கையாக அமையும். மற்றவர்களுக்கு அது இருக்குமானா, பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை ஒரு உயர்ந்த, இப்போ அது சொல்லிடுறாங்களே அது மாதிரி உயர்ந்த ஒரு குடியில் எதில் வேணால் நீ பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த தன்மை உன்னிடம் இருக்கணும் அப்படின்னா இது பண்பட்ட குடியில் வழியாகத்தான் வரும். அதையே வள்ளுவர் குடிமை என்று எழுதுகிறார், இல்லைங்களா? அதை தான் இந்த குறள் இங்கு அழகாக பதிவிடுகிறது. அப்போ நாம் நடந்து கொள்ளும் விதம் நம்முடைய குடியையும் சித்தரிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக. இதைய வாழ்த்துக்கள். நன்றி.